அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போம். நம்மளும் நல்லாயிருக்கோம். நம்ம சொந்த ஊருக்கு குலதெய்வம் கும்பிட்றதுக்காக இப்போ பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இதுதாங்க நான் வாழ்க்கப்பட்ட கிராமம். சின்ன கிராமம்தான். இது இங்கே விவசாயம்தான் பிரதானம். அங்கே உள்ள நடுநிலைப்பள்ளி இங்கே படிச்சுட்டு தான் மேற்படிப்புக்காக வெளியில் போவாங்க பிள்ளைங்க. என் கணவர்லாம் இங்கே படித்தவங்க தான். இங்கே இருக்கிற புளிய மரம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கும் பாருங்கள், பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மரம். அந்த மாதிரி பல கதைகளை உள்வாங்கின இருக்கிறதா இந்த புளிய மரம். எந்த விஷயமா இருந்தாலும் இதில் தான் பேசுவாங்க. இது குலதெய்வம். வாங்க சாமி கும்பிட்றத பார்க்கலாம். நல்ல வழியோட வந்து ஆண்டவனே, நோய் நொடியெல்லாம் விட்டு நல்லபடி ஆக்க வந்து ஆண்டவனே காதல போட்டு அவியாம இருக்கு. சரி புரியுது. பாப்பா அடி பாப்பா சொல்லுங்க, அப்படியே மாறாம அடிக்கலாம். அடிப்பா அடி பாப்பா.
அம்மா வந்து நல்ல முறையாக கிளம்பிட்டாங்க. அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு ஆடல் பாடலோட மகிழ்ச்சியாக கிளம்பியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி சாமி அழைச்சோம், கரகம் பாவிச்சோம் எல்லாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு வயல்வெளியில் தான் இந்த கரகம் பாவிக்கிறது நடக்கும். எங்கள் முன்னோர்கள் வந்து இங்கே தான் செஞ்சுருந்தாங்க. அந்த வழியே நாங்களும் இது வந்து ஒத்தையடி பாதை. ஊருக்காரங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தாங்க. இந்த இடம்லாம் அவ்வளோ முள்ளாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே மண் போட்டு நடக்கிறதுக்கு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எங்கள் ஊருக்காரவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதில் தான் எப்பொழுதுமே சாமி வரும். ஒத்தையடி பாதை தான், கிராமத்துக்கு வெளியில் இருக்குது. நம்ம இப்போ கிராமத்துக்கு உள்ளே வந்துட்டோம் ஆடல் பாடலோட. இது வந்துட்டு நாங்கள் கரகம் பாவிக்கிறதுக்கு முன்னாடி சுத்த தீர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன கணவன் மனைவி வரிசையாக நின்று 3 தடவை போயிட்டு குளிச்சுட்டு வரணும். அது சில சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. அது இருட்டில் எடுத்ததுனால என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. சாமி அழைப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் குலதெய்வம் வந்து வடுகச்சி அம்மன், ஏலூர் கருப்பு. 3 நாள் திருவிழா நடக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். முதல் நாள் வந்துட்டு வடுகச்சம்மனுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாக சைவமாக தான் சாமி கும்பிடுவோம். 2வது நாள் வந்துட்டு கருப்பண்ணனுக்கு முப்பூசை. 3வது நாள் மஞ்சள் நீராட்டு விழா. அதுவும் நல்ல சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி சாயந்தரம் பங்காளிங்கெல்லாம் வந்து கணக்கு வழக்கு பார்த்து வரவு செலவு பார்த்து முடிச்சுட்டு 4ஆம் நாள் தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புவோம். கருப்பண்ண சாமியும் மதுரை வீரனும் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்களேன். குலதெய்வம்னாலே அது ஒரு இது தாங்க நமக்கு. எங்களுக்கெலாம் குலதெய்வம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்றது. அது எங்கெங்கே இருக்கிறவங்களோ வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு 4 நாளைக்கு ஒரு இடத்துல கூடி சந்தோஷமாக சாமி கும்பிட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. திருவிழாவை முன்னிட்டு ஊரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு லைட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமி வருது, அதுக்காக வெடி வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் வான வேடிக்கை நடத்துனாங்கங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இது கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா போட்டால் வீடியோ இன்னும் வந்து லென்த்தாக போகும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி குலதெய்வம் கும்பிட்டீங்க, இந்த வருஷம் ஆடி மாதம் யார் யாரெல்லாம் கும்பிட்டீங்க, உங்கள் குலதெய்வம் பேர் என்னங்கிறதுல கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோலாம் எங்கேருந்து பார்க்குறீங்க, நாங்கள் குலதெய்வம் கும்பிட்ட முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். குலதெய்வம் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க இருக்கிற வீடு தேடி வந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் குலதெய்வம் வந்து வீடு தாங்க வச்சுருக்குறோம். கோவிலாக வந்து இன்னும் கட்டலை. முன்னோர்கள் வந்துட்டு அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அதே முறையில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம். முன்னாடி வந்துட்டாங்க, குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த ஓலைக்கூடை தாங்க வந்துட்டு தலைமுறையாக இருக்குது. அவங்க தான் கோல்காரன்னு சொல்லுவோம். எங்களுக்கு வந்து ஒரு கோல்காரங்க, ஒரு பெரிய தனம், ஒரு பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் முன்ன நின்று இந்த காரியம்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மதுரை வீரன் ஆடுறவங்க,
கருப்பண்ணசாமி ஆடுறவர், வடுகுச்சாய் ஆடுறவர் எங்கள் வீட்டுக்காரு. இது தலைமுறையாக வருது. எங்கள் மாமனாரோட அப்பா, எங்கள் மாமனார், இப்போ எங்கள் வீட்டுக்காரு. அதே மாதிரி கருப்பண்ணசாமி அவங்க அப்பா, அவங்களுக்குள்ள அப்பா, இந்த மாதிரி வந்திருக்கு. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டு எங்கள் மாமனார் வந்துட்டு சாமி ஆடினதான் நான் பார்த்தேன். வடுகுச்சாய் பாருங்களேன், எவ்வளோ அழகாக சந்தோஷமாக எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அவங்க வந்திருக்காங்க பாருங்கள். அதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாவே நம்ம கோயிலுக்கு போயிடணுங்க. ஏன்னா நம்ம வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க வருது, நம்மளே பார்க்க வருது அப்படின்னா அப்படியே 2 கையை ஏந்திக்கிட்டு அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்கள நம்ம காத்திருக்க விடக்கூடாது. எவ்வளோ தடைகள் வந்தாலும் குலதெய்வத்துக்கு மட்டும் போயிடணும் அப்படின்னு எனக்கு எங்கள் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாமி கும்பிட்ணுன்னு நினச்சிட்டா காலையிலே சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே தான் நம்ம தோழமைகளுக்கும் சொல்கிறோம். இங்கே கோயிலுக்கு வீட்டுக்கு வந்த உடனே எப்படி ஆடுறாங்க பாருங்கள், கருப்பண்ணனும் மதுரை வீரனும். இது 30 நாள் ஆடி பிறந்ததுலேருந்தே விரதம் இருப்பாங்க ஆம்பளைங்க. ஆனால் வடுகுச்சம்மனுக்கு மட்டும் காலையில் இருந்து அடுத்த நாள் விடிய காலம் 3 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப 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 பத்தியமாக இருப்பாங்க, விரதமாக இருப்பாங்க. பொங்கல் வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. 2வது திருவிழா போட்டாங்கன்னா 3 நாளும் ஆண்களுக்கு தான் வேலை, பெண்களாகிய எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க. நாங்கள் சாப்பிட்றது, வேடிக்கை பார்க்குறது தான் எங்கள் வேலை. கருப்பண்ணசாமிக்கு மட்டும் பொங்கல் வைப்போம், மற்ற எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. சாமி நிலைக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் விபூதி கொடுக்குறாங்க. அது இந்த கோயிலில் இருக்கிறவங்களும் கோல்காரன்னு சொல்லுவோம், அவங்களும் தான் செய்கிறாங்க. இது அடுத்து பொங்கல் வைக்கிறது. புது நெல்லுங்க, வெறும் தரையில் போட்டு குத்தி புடைச்சி அப்பயே பொங்கல் வச்சு விரதம் இருக்காங்க இல்லைங்களா. அதனால் அவங்க சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடுவாங்க. உப்பு இல்லாமல் தான் படையல் போடுவாங்க. வெண்பொங்கல் தான். விடிய காலம் 3 மணி ஆயிருங்க இந்த வடுகுச்சாய் சாமி கும்பிட்றதுக்கு. அந்த முக்கியமானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் போயிட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் மதுரை கருப்பண்ணனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ட்டுன்னு